பொன்முடி அவர் ஒரு வக்கீல் தான். ஆனால் சண்டே கோர்ட் வாயில இருந்த, ஆனால் கோர்ட்டுக்கே போகாதவர். அவர் கேஸுக்கு மட்டும் போயிட்டு வருவார். அவர் வக்கீல். நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் அவரும் அப்படித்தான். அவரும் அதிகமாக கோர்ட்டுக்கு போகாதவர். பேசுகிற நான் எப்படி என்று கேட்டால் நான் அதை விட பூஜ்யம். முதலாக நான் வக்கீலாகி பெரிய கோட்டெல்லாம் தச்சு போட்டு பெரிய பல்கி வாலா மாதிரி முதல் நாளே போறேன். என்னுடைய சீனியர் ஜி ராமசாமி அவர்கள் உடனே சொன்னார், யோ வாயா உங்க கோர்ட்டுக்கு போலாம்னு சொன்னார். எந்த கோர்ட்டுக்கு சார்னு கேட்டேன். கோகுலகிருஷ்ணன் கோர்ட்டுக்குன்னார். உடனே கோகுலகிருஷ்ணன் கோர்ட்டு போய் உட்கார்ந்தோம். நான் அப்படியே பிரமாதமா உட்கார்ந்துனே என்னை பார்த்தார் அவர். திடீர்னு எங்க சீனியர் என்ன சொன்னாரு, நான் போறேன், ரூம்ல இருக்கேன், இந்த நம்பரை கூப்பிடுவான் அந்த டவாலி, உயிஸ் அப்பேரிங் கவர்மெண்ட் சைடு கேட்பாங்க, நீ எழுந்து நின்று நான் மை செல்ஃப்னு சொல்லுறேன். அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, யூ ஆர் அப்பீரிங் கவர்மெண்ட் சைட், எஸ், வாட் இஸ் ஒப்பீனியன் அப்படி கேட்பாங்க. நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தேன். சார் தலைக்காலம் தெரியாம அப்ஜெக்ஷன் சொல்றீங்களே, எதாவது மாட்டிக்கிட்டா என்ன சார் பண்றது? அதெல்லாம் கிடையாது, அப்ஜெக்ஷன் தான், அவ்வளவுதான். சரி, நான் கோவில் எடுத்தோடனே எழுந்து நின்று வாட் இஸ் ஒப்பீனியன், நோ அப்ஜெக்ஷன். அவர் திருப்பி கேட்டாரு, ஆர் யூ அப்பீரிங் கவர்மெண்ட் சைட்? யூ ஆர் சேயிங் நோ அப்ஜெக்ஷன்? எஸ். Why are you saying like that? My senior told me like that, sir. Where is your senior now? He's in chamber now. Go and bring him now. அங்க போன என்ன சொல்லிட்டே ஒதுக்கலாம் வாங்க சாருங்க. அரை மணி நேரம் பேசி வாங்கன்னு வாங்கிட்ட கோக்கர். உடனே போகும்போது அந்த வாலி கிட்ட கூட்டு வருமன ராத்திரி வீட்டுக்கு வர சொல்றாரு. நான் வீட்டுக்கு போனேன். என்ன அங்க போய் சேர்ந்து இருக்கிறேன்னாரு. சார் நான் நடராஜன் கிட்ட தான் போய் வைக்கலாம் பார்த்தேன், முரசொலி மாடன் கொண்டு போய் விட்டுட்டாரு அப்படின்னு. அவர் ரெண்டாவது வேற. அப்போ நாமளே பூரா அல்காபாத் சீரீஸ் தான் நமக்கு மொத்த வேதம். காலேஜ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் அதான் மெயின். அவர் போன உடனே பாசனுடைய புத்தகத்தை கொடுத்து ஆர்டிகல் 32, 226 இது ரெண்டையும் படிச்சு ஒரு நோட் போட்டுனார். சார் அலகாபாத்திலேயே பாதி மார்க் வாங்கணும் பண்ண சொல்லிக்கலாம். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு வருஷ காலம் ஓடிட்டு பிறகு நானே பிராக்டிஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வரும்பொழுது எம்எல்ஏ ஆனோம். எம்எல்ஏ வந்ததுக்கு அதுக்கு பிறகு இதில் தொழிலை ஈடுபட்டு விட்டோம். ஆனால் நீங்கள் மற்ற வக்கீலாக போகிறவர்கள் பிராக்டிஸ் பண்ணுகிற பொழுது அதில் ஒரு சின்சியராக இருந்தால் மிக வெற்றி பெற முடியும்.